Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ்ல நியூ லெசன் 5th லெசன் ஆயத்தொலை வடிவியல் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு ஜிகே கொஷின்ஸ் 5 கொஷின் நான் ஷேர் பண்றேன் ஃப்ரம் ஜாகிரபில இருந்து, சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு 4 கொஷின்ஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான பாடத்துக்கு போகலாம், சரிங்களா? டெய்லியும் மோட்டிவேஷனல் லைன்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம ஜிகே கொஷின்ஸ் ஷேர் பண்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நான் ஒரு நாள் ஒரு லாங்குவேஜ் ஷேர் பண்றேன், ஓகேங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு ஜியாகிரபி ரிலேட்டட் கொஷின் புவியியல்ல இருந்து. இந்தியாவின் மிக நதி எது? கங்கை நதி. இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவை பத்தின டாபிக், இந்தியா தமிழ்நாடு. ஓகே, இந்தியாவின் மிக நீண்ட நதி கங்கை நதி. தமிழகத்தின் மிக உயரமான மலை எது? தொட்டபெட்டா மலை. தொட்டபெட்டா சிகரம். தமிழகத்தின் மிக உயரமான மலை எது? தொட்டபெட்டா. இந்தியாவின் தேசிய பறவை மயில், பீகாக். இந்தியாவின் மிக உலகின் மிக உயரமான மலை எவரெஸ்ட் மலை. தமிழகத்தின் மிக உயரமான மலை தொட்டபெட்டா, உலகின் மிக உயரமான மலை எவரெஸ்ட் மலை, ஓகேங்களா? சோ இந்தியாவினுடைய நீண்ட நதி கங்கை நதி, இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில், தமிழகத்தின் உயரமான மலை தொட்டபெட்டா, உலகின் உயரமான மலை எவரெஸ்ட். ஓகேவா? ஓகே, டன். இப்ப பாடத்துக்கு போயிடலாம். இந்த லெசன் நியூ டாபிக். நீங்க 8th இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா பார்த்திருக்க மாட்டீங்க. சோ இந்த வருஷம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் நியூவா இத டாபிக் ஸ்டார்ட் பண்றீங்க. சரி, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சம்வாட் என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணு புரியுதா? ஏதாவது எனி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? எதனால இந்த லெசனை இந்த பேர் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம், நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்க போகுது, எங்க நம்ம இது டே டு டே லைஃப்ல பாக்குறோம், யூஸ் பண்றோம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு யோசிங்க, சரியா? ஃபர்ஸ்ட் இது எந்த எப்படி வந்ததுங்கிறத நான் சொல்றேன். பிரான்ஸ் நாட்டு கணித அறிஞர் ரெனே டெக்கார்ட் ஆயத்தொலை வடிவியல் அல்லது பகுமுறை வடிவியல் என்ற புதிய பிரிவை உருவாக்கினார். அது கடந்த காலங்களில் எண்கணிதம், இயற்கணிதம் மற்றும் வடிவியல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வரைபடத்தில் புள்ளிகளாகவும் சமன்பாடுகளாகவும் வடிவியல் உருவங்களாகவும் காட்சிப்படுத்தும் ஓர் உத்தியாகும். இதெல்லாம் ஏன் பண்ணார் அவரு? அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? எஸ். தளத்தில் ஒரு புள்ளியின் ஆய அச்சு தொலைவுகளையும் இரு எண்களையும் பயன்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான 2 கோடுகளில் இருந்து அது எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதன் மூலம் குறிக்கலாம். இது முழுவதும் ரெனே டேகார்ட்டின் கண்டுபிடிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம எல்லாரும் கிராஃப் ஷீட் பார்த்திருப்போம், கரெக்டா? கிராஃப் வந்து நம்ம கிராஃப் ஷீட் எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். அந்த கிராஃப் ஷீட்ல ஏதோ சம் வேலையை பார்த்திருக்காரு இவரு. அந்த வேலை எங்க நமக்கு டே டு டே லைஃப்ல வருது, எதுக்காக இவர் பார்த்தாரு, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல வந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம், கற்றல் விளைவுகள் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். கார்ட்டீசியன் ஆயத்தொலை முறையை புரிந்து கொள்ளுதல், ஒரு புள்ளியின் கிடையச்சு தொலைவு, செங்குத்து அச்சு தொலைவு மற்றும் கொடுக்கப்பட்ட புள்ளியின் அச்சு தூரங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல், கார்ட்டீசியன் தளத்தில் அமையும் இரு புள்ளிகளின் தொலைவை வாய்ப்பாட்டின் மூலம் கண்டறிதல், நடுப்புள்ளிக்கான சூத்திரத்தை புரிந்து கொள்ளுதல் மற்றும் கணக்குகளை தீர்ப்பதில் பயன்படுத்துதல், பிரிவு சூத்திரத்தை தருவித்தல் மற்றும் கணக்குகளை தீர்ப்பதில் பயன்படுத்துதல், நடுக்கோட்டு மையத்திற்கான சூத்திரத்தை பயன்படுத்துதல், புரிந்து கொள்ளுதல், அதன் பயன்பாட்டை அறிதல். ஓகேவா? இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிராஃப் ஷீட்ல இருந்து அதை 4 பாகங்களாக அந்த கிராஃப் ஷீட்டை எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆர்டினேட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்சிஸா அண்ட் ஆர்டினேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்ங்கிறது தெரியும் இல்லையா? அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில வந்து
அதுக்கு வந்து அப்சிஸா அண்ட் ஆர்டினேட் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க. கிடை அச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவு மற்றும் ஆதிப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதற்காக உபயோகப்படுத்துறோங்கிறது அடுத்தது ஃபர்தரா நம்ம பார்க்க போறது. டு ஐடென்டிஃபை த அப்சிஸா, ஆர்டினேட் அண்ட் குவாடினேட்ஸ் ஆஃப் எனி கிவன் பாயிண்ட். 4 குவாடினேட்டா 4 குவாட்ரண்டா பிரிப்பாங்க. 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு. இத காட்டுறேன் உங்களுக்கு நான் சிமுலேஷன்ல. நீங்க இந்த இதுல மட்டும்தான் ஒர்க் பண்ணிருப்பீங்க கிராஃப் ஷீட்ல. இப்ப 4 பிளேன்ஸ்லயுமே ஒர்க் பண்ணுவீங்க. அதான் இங்க விஷயம். To find the distance between any two points in the Cartesian plane using formula, to understand the midpoint formula, to use it in problem solving, to derive the section formula and apply this in problem solving, understand the centroid formula to know its application. So இங்க midpoint, distance, section, centroid formula, section formula, midpoint formula, distance formula எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றோம்? அடுத்த கொஸ்டின் நமக்கு வேணுமா? எஸ். சோ இப்ப இங்க நம்ம வந்து நம்மளுடைய கூகுள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மேப் யூஸ் பண்றோம் இல்லையா? எப்படி அந்த மேப் ஒர்க் ஆகுது? இப்போ நான் என்னுடைய வீட்டில இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையில இருக்கேன். மதுரை டு சென்னையில அடையார் போகணும்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கூகுள் மேப்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? மை பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணிட்டு இந்த பிளேஸ்க்கு இந்த டெஸ்டினேஷனுக்கு அடையாறுல சம் ஸ்ட்ரீட் கங்கை நகர்ல 1ஆம் நம்பர் வீட்டுக்கு போகணும். நீட்டா நம்ம வந்து பிளாட் பண்ணோம்னா அழகா வந்து இங்க இருந்து இந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளோ பஸ்ல டிராவல் பண்ணா இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆகும். நடந்து போனா இவ்வளோ நாட்கள் ஆகும், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ட்ரெயின்ல டிராவல் பண்ணா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு, இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ரீச் ஆகிறதுக்கு கார்ல போனா பை வாக், பை பைக், பை கார், பை ட்ரெயின், பை பஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துரும். அழகா கிளீனா கொடுத்துரும். இப்போ வந்து உங்களுக்கு கார்ல போனீங்கன்னா பர்டிகுலர் வீட்டு வாசல்ல போய் நீங்க இறங்குவீங்க. பஸ் ஆர் ட்ரெயின்னா எங்கேயாவது கட் பண்ணிட்டு திருப்பியும் மூவ் ஆன் ஆவீங்க. அப்போ உங்களுடைய டெஸ்டினேஷன் நீ இந்த இடத்துக்கு போவ, சென்னை சென்ட்ரலுக்கு போவ, இன்னொரு ஏதோ சம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நீட்டா உங்களுக்கு டேட்டா கொடுக்கும். எப்படி இந்த டேட்டா எல்லாம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய எங்கேயோ உக்காந்துருப்போம், நம்ம அமெரிக்கால உட்காந்துருப்போம், ஆஸ்திரேலியால உட்காந்துருப்போம், அங்கிருந்து மதுரை டு சென்னையில போகணுங்கிறத சர்ச் பண்ணிட்டோம்னா அழகா இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ நேரம், இவ்வளோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் டீடைல்ஸ், பஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க கூகுள்ல. சோ இதெல்லாம் எப்படி வந்து பண்றாங்கன்னா இந்த கார்டீசியன் பிளேன் மூலமாகவும் இந்த குவாடினேட் ஜாமெட்ரி அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு எதை வந்து பிரிக்கிறாங்க, தொலைவுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு கிராஃப் ஷீட்ல இருக்கிறத வந்து கார்டீசியன் பிளேன்னு சொல்லுவோம். அந்த பிளேனை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பார்ட்டா பிரிக்கிறாங்க. சோ பிரிச்சு இத வந்து இங்க பாருங்க, the parts of a coordinate plane அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஸ்பிளிட் பண்றாங்க. சோ இந்த தெருவுல இந்த வீடு இப்ப நம்ம வந்து எல்லாருக்குமே இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுல எல்லாம் நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றீங்க இல்லையா? நீங்க ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய வீட்டினுடைய லொகேஷனை பின் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு சம் ஹோட்டலுக்கு போடுவீங்க. உங்களோட சரௌண்டிங்ல 5 ஆர் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு போடுவீங்க. கரெக்டா அந்த ஸ்விக்கி பர்சன் எப்படி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க முடியுது? இவங்க அந்த மேப்ப இந்த கார்டீசியன் பிளேன்லாம் யூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுதான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்குடைய தூரம், நேரம், காலம் இதெல்லாம் வந்து இந்த கார்டீசியன் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ஜினியரிங் இதுல அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு இது யூஸ் ஆகுது. சரியா? எஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? அத முதல்ல பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் அச்ச என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்சிஸா அப்படின்னு சொல்லுவாங்க. கிடை அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் அச்ச வந்து
ஆர்டினேட் செங்குத்து அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிடை அச்சும் செங்குத்து அச்சும் ஒரு புள்ளியில் வெட்டக்கூடிய புள்ளியை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அந்த பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் வச்சுதான் ரெண்டு டிஸ்டன்ஸ வந்து கால்குலேட் பண்றது, மேட்ச் பண்றது, அதை லொக்கேட் பண்றது, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதை லொக்கேட் பண்றதுக்கெல்லாம் தான் இந்த கிடை அச்சு தொலைவையும் செங்குத்து செங்குத்து அச்சையும் கிடைமட்ட அச்சையும் சேர்க்கக்கூடிய இடத்தை தான் வந்து என்ன சொல்றோம் நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பாயிண்ட வச்சுதான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ், லொகேஷன் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஆரிஜின் அப்படிங்கறத வந்து ஆதிப்புள்ளி, அது ஆல்வேஸ் 0,0. இப்போ இதுல 4 குவாட்ரண்டா பிரிக்கிறாங்கப்பா. குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4. இதை முதல் காற்பகுதி, இரண்டாம் காற்பகுதி, மூன்றாம் காற்பகுதி, நான்காம் காற்பகுதின்னு சொல்லிட்டு 4 காற்பகுதிகளாக பிரிக்கிறாங்க. தமிழ்ல வந்து காற்பகுதிகள்னு சொல்வீங்க, இங்கிலீஷ்ல குவாட்ரண்ட்ஸ்னு சொல்வீங்க. 4 குவாட்ரண்ட்ஸ். ஓகேவா? எஸ். இப்போ குவாட்ரண்ட்ஸ்க்கு ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து சைன் இருக்கு. எனக்கு நம்ம வந்து மேப் கிராஃப்லயே பார்ப்போம். பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன், அதாவது எக்ஸ் அச்சுல வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ், ஒய் அச்சுல பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ். இது நமக்கு கிராஃப்ல தெரியும். பட் இங்க வந்து சைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா 2 பாயிண்ட்ஸ்மே பிளஸ்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரண்டா இருந்தா y axis is negative, x axis is positive, abscissa is negative, ordinate is positive இருக்கும். சாரி, தேர்ட் குவாட்ரண்டா இருந்தா ரெண்டுமே நெகட்டிவ். சோ இது ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட். குவாட்ரண்ட் 1 and 3 வந்து 1 is positive, fully positive, 3 is fully negative. அது ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். 2 and 4ல வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதாவது 2 and 4ல நெகட்டிவ் பாசிட்டிவ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா குவாட்ரண்ட் 4 is பாசிட்டிவ் நெகட்டிவ். சரியா? சோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இதுல பிளாட் பண்ணுவீங்க. சோ இத பிளாட் பண்ணும்போது இப்போ குவாட்ரண்ட் 1ல ஒரு பாயிண்ட் இருக்கும், குவாட்ரண்ட் 4ல ஒரு பாயிண்ட் இருக்கும். சோ அதற்கும் இதற்கும் எப்படி நீங்க டிராவல் பண்ணி வரலாம், எந்தெந்த மோட் ஆஃப் இதை வச்சுதான் உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுடைய ரோட் மேப் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்காக வந்து அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னா வேலை இல்லாம இல்ல கண்டுபிடிக்கல. இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் பாருங்க. ஒய் ஆக்சஸ், குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3 இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து பிளேன், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க வரும் அப்படிங்கறத பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுடைய எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் கூட இவ்வளவுதான். உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல வரும். சோ தளத்தினை வரைபடமாக குறித்தல். நீங்க பாருங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு முகவரியை எப்படி எழுதுவீர்கள்? சரக்கல் விலை தொடக்கப்பள்ளி, வீட்டு வசதி வாரிய சாலை, கீழ் சரக்கல் விலை, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம்னா எப்படி லொக்கேட் பண்றாங்க, எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுது, அமெரிக்கால நியூயார்க்ல இருந்து பார்த்தா எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஆயத்தொலை வடிவை கண்டறிதல், டிவைசிங் கோஆர்டினேட் சிஸ்டம். டிவைசிங் கோஆர்டினேட் சிஸ்டம்னா 4 காற்பகுதிகளா இப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க. சோ அததான் நம்ம இப்ப வந்து பார்த்துட்டு வந்தோம். குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3, குவாட்ரண்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? எஸ். எக்ஸ் அச்சு தொலைவை வந்து கிடை அச்சு தொலைவு அப்சிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் ஆயத்தொலைவை வந்து செங்குத்து அச்சு தொலைவு ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய அச்சுகள் வெட்டும் புள்ளியை வந்து ஆதிப்புள்ளி ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ காற்பகுதிகள் 4 காற்பகுதிகளும் நீங்க பாத்துட்டீங்க. சைன்ஸ் பாத்துட்டீங்க இல்லையா? காற்பகுதி 1, 2, 3, 4. ஃபர்ஸ்டும் தேர்டும் ஆப்போசிட் ஆப்போசிட். செகண்டும் ஃபோர்த்தும் செகண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதோடைய ஆப்போசிட் தான் ஃபோர்த். சோ இதுவுமே எல்லாம் உங்களுக்கு இப்போ சோ கார்ட்டீசியன் தளத்தில் புள்ளிகளை குறித்தல். ஒரு பாயிண்ட்டும் எந்த இடத்துல வருங்கிறது நம்ம ஆல்ரெடி கிராஃப் எல்லாம் ஃபில் பண்ணிருக்கோம். சோ அதனால நமக்கு பாயிண்ட்ஸ் மார்க் பண்றதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கரெக்டா? am I right? சோ இந்த 5.1க்கான எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் வந்து இவ்வளவுதான்ப்பா.
அதாவது ஆயத்தொலை வடிவியல்னா என்ன, கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா என்ன, நம்ம அது எங்கெல்லாம் உபயோகப்படுத்தும், எங்க மெயின் பர்பஸா எங்க நமக்கு அது உபயோகம் ஆகுது. ஸோ அதுல இருந்து நம்ம வந்து அதை 4 கார்டீசியன் பிளேன்ஸை 4 பார்ட்ஸா பிரிக்கிறோம். அதுக்கு ஒரு ஒரு பேரு, ஒன்னொன்னுக்கும் சைனு எல்லாமே அதை வந்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது எப்படிங்கிறது பார்க்க போறோம். அந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றது எப்படின்னு பாக்குற வரைக்கும் தான் 5.1 எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் தான் அதுல டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது, அதுல மிட் பாயிண்ட் அதுக்கு வந்து சென்ட்ராய்ட் கால்குலேட் பண்றது, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம். ஸோ 5.1 எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் ஜஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட்ஸ் அண்ட் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இது எங்க உபயோகப்படுத்துறோம், எதுக்காக உபயோகப்படுத்துறோம், இதை ஏன் கண்டுபிடிச்சாங்க, இதனுடைய யூசஸ் என்ன, இது எப்படி குவாட்ரண்ட்ஸ் பிரிச்சு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றாங்க, இது வரைக்கும் தான் இந்த 5.1 எக்ஸசைஸ்க்கு கிளியர்னா. நம்ம இப்போ 5.1 எக்ஸசைஸ்ல 4 கணக்கு தான் இருக்கு. அது 4மே வந்து பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றதா, அதை பார்த்தலாம். சரி, எக்ஸசைஸ் போயிடலாமா? ஃபைவ் பாயிண்ட் ஒன். Plot the following points in the coordinate system and identify the quadrants அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். -7 பிளஸ்ல வந்து 9 வரைக்கும் போகுது. மைனஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 7, ஒய் ஆக்சிஸ்லயும் 7. எஸ். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றேன். ஆரிஜின். சாரி, இது எக்ஸ், ஒய், எக்ஸ் பார், ஒய் பார், ஆரிஜின். ஓகே, ஆரிஜின் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணோம், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மொத்தம் கொடுத்துருக்காங்க, PQRST கொடுத்துருக்காங்களா? P என்ன பாயிண்ட், -7,6. Q என்ன பாயிண்ட், -2. R என்ன பாயிண்ட், -6, -7. S என்ன பாயிண்ட், 3, 5. PQRST என்ன பாயிண்ட், 3, 9. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 1 வந்து எல்லாமே இங்க நோட் பண்ணிக்கலாமா? குவாட்ரண்ட் 1 QUAD 1 is equal to எல்லாமே பிளஸ். குவாட்ரண்ட் 2 வந்து மைனஸ் பிளஸ். குவாட்ரண்ட் 3 வந்து ரெண்டுமே நெகட்டிவ். குவாட்ரண்ட் 4 வந்து காற்புள்ளி 4வது பகுதி வந்து
பிளஸ் மைனஸ், இது மைனஸ் பிளஸ்னா இது பிளஸ் மைனஸ். ஓகேவா? இதுல கிளியரா இருக்குமா? சோ அப்போ இங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா இது வந்து என்னது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். அது ஞாபகம் வர வரைக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். ரெண்டுமே பாசிட்டிவ்னா அகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரி, இப்ப நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி பார்ப்போமா? எஸ். இப்ப எது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும்? எஸ்ஸும் டியும். என்ன பாயிண்ட்? 3ல 5. ஸோ நமக்கு கிராஃப்ல பிளாட் பண்றதுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? நான் இங்க எஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிறேன். பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு இடம் இல்லாததுனால. பட் நீங்க கண்டிப்பா எழுதணும். இல்லைன்னா நானும் இங்க எழுதிடுறேன். 3,5. அடுத்தது 3ல 9. ஓகேவா? 9 அப்படின்னா இங்க இருக்கு. டி இல்லையா? டி 3,9. அடுத்தது செகண்ட்ல ஏதாவது இருக்கா? எஸ் இருக்கு. பிங்கிற பாயிண்ட் -7ல 6. ஸோ -7ல 6. அடுத்தது பி, பி வந்துருச்சு. எஸ் பி வந்துருச்சு. பி எஸ் டி ஓவர். கியூ வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். 7 -2. ஆர் -6ல -7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியாச்சு. எந்தெந்த குவாட்ரண்ட்னு எழுதியாச்சு. அதை எல்லாத்தையும் வந்து மர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? சரி, ரெண்டாவது கேள்வி. ரைட் டவுன் த abscissa அண்ட் ஆர்டினேட் ஃப்ரம் த ஃபாலோயிங் given ஃபிகர். அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் இந்த பிளாட்டிங் கொடுத்துட்டாங்க. பட் abscissa எது ஆர்டினேட் எதுன்னு சொல்லல. ஸோ அதை வந்து நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து கார்ட்டீசியன் தளத்தில் இருந்து பின்வரும் புள்ளிகளில் கிடையச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவை காண்கன்னு PQRSன்னு 4 நேம் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்து நம்ம கிடையச்சு தொலைவும் செங்குத்து அச்சு தொலைவும் சொல்லணும். நான் உங்களுக்கு இமேஜ் புக்லயே காமிச்சிடுறேன். ஸோ இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க புக்ல. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா abscissa அண்ட் ஆர்டினேட் கிடையச்சு தொலைவு மற்றும் செங்குத்து அச்சு தொலைவு நான் ஒரே ஒரு தடவை எழுதிடுறேன். செங்குத்து அச்சு தொலைவு. சோ abscissa என்ன ஆர்டினேட்னா என்ன தமிழ்லயும் எழுதிட்டேன். சோ அப்ப வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டைரக்டா எழுதிக்க முடியும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் abscissa, செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆர்டினேட். ஓகேங்களா? ஸோ இங்க 4 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம வேணா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். abscissaக்கு வந்து பிளாக் கலரும் ஆர்டினேட்டுக்கு வந்து ப்ளூ கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாக்ல எழுதலாம், இது ப்ளூல எழுதலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா?
எஸ். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் கேட்டிருக்காங்க? பி பாயிண்ட். பி பாயிண்ட் என்னது? y ஆக்சிஸ்ல 4, x ஆக்சிஸ்ல -4. அப்ப என்ன வரும் பி பாயிண்ட்? -4, +4. x ஆக்சிஸ்ல 4, x ஆக்சிஸ்ல -4, y ஆக்சிஸ்ல +4. அப்ப இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? அடுத்த பாயிண்ட் வந்து என்னது? Q பாயிண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? Q வந்து எங்க இருக்கு பாருங்க. Q பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல +3, x ஆக்சிஸ்லயும் +3. ஸோ 3, 3 கரெக்டா? That is first quadrant. So third point என்னது? PQR. R வந்து எங்க இருக்கு? So R பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. Xல 4, Yல -2. கரெக்டா? Xல 4 and Yல -2. So இது எப்படி எழுதுவீங்க? எந்த குவாட்ரண்ட் வருது இது? R பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல ஆக்சுவலி இருக்கு? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல. கரெக்ட்டுங்களா? அதுல கிளியரா இருக்கீங்களா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தானே R பாயிண்ட் இருக்கு. சோ அப்போ 4, -2 fourth quadrant. Or yes. Yes. -5, 3. So இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின். Plotting the following points in the ordinate plane and join them. What is your conclusion about the resulting figure அப்படின்னு சொல்றாங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் அதுல தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நான் போடுறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா -5, 3, -1, 3, 0, 5, 3. ஸோ எக்ஸ்ல வந்து ஒய்ல எல்லா பக்கமும் 3 போதும். இந்த ஒய்ல நெகட்டிவே கூட இல்லை உங்களுக்கு. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஒய்ல தான் எக்ஸ்ல தான் வந்து 5 வரைக்கும் வேணும். ஒன், 2, 3, 4, 5. -1, -2, -3, -4, -5. 1, 2, 3, 4. -1, -2, -3. இல்லவே இல்லைனாலும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ -5ல 3. அடுத்தது -1ல 3. அடுத்தது 0ல 3. அடுத்தது 5ல 3. ஸோ இதை ஜாயின் பண்ணுங்க இந்த 4 பாயிண்ட்ஸையும். என்ன வருது? ஸ்ட்ரெயிட் லைன் வருதா? ஸோ when we join the points we see that they lie on a straight line parallel to x-axis அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒன்று வந்து இதே மாதிரி நீங்க போட்டு ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். lie on a straight line parallel to
எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எஸ். ஸோ இதுல இன்னைக்கு பார்த்ததுல கான்செப்ட் கிளியரா இருந்ததா? புரிஞ்சுதா? எங்கெங்க யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுதா? இல்லைன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கேளுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்தா உங்களுக்கு இன்னும் வந்து இன்டெப்தா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.